கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சபைக்குள் இருக்கிற நீங்கள் சாரமற்ற உப்பாய் இருப்போம் என்றால், சத்தியத்தை கேட்டு ஆண்டவரை துதித்து ஆண்டவரை ஆராதித்து இந்த வார்த்தைகளை நமக்குள்ளாக கற்பனையாகிய பலகையில் எழுதி வைத்திருந்தோம், இன்னும் சாரமற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், சாரமற்ற உப்புடைய நிலைமை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனிதரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் அது உதவாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம சாரமற்ற ஒரு உப்பாக இருக்கக்கூடாது. உப்புன்னாவே அது சாரம் இருந்தால் தான் அது உப்பு. சாரமற்றது என்றால் அது உப்பு கிடையாது. அது ஒரு சாதாரணமான ஒரு கல் மாதிரி தான் அது கணக்கு. இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் பல சமயங்களிலே கர்த்தருடைய போதனைகளை வார்த்தைகளை கேட்டு சுத்தமாக்கப்பட்டவர்களாய் அவருடைய வார்த்தையில் ஒருங்கிணைந்தவர்கள் வாழ்ந்தும் கூட நிறைய பேருடைய வாழ்க்கையில் சாரமற்ற